பணத்தாசை பிடிச்ச ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு நபர். மனுஷன் மனிதாபிமானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற இன்னொரு நபர். இவங்க 2 பேரையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், அதுதாங்க படத்தோட ரொம்ப பெரிய ஓட்டம். அப்படி இந்த 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற விதம் என்ன, இவங்க 2 பேருக்குமான பிரச்சனைகள் என்ன அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான். வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சிவராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ மயிலாட். படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு இல்லாதப்பட்ட ஒருத்தன், அவன் அவனோட குடும்ப தேவைகள், பிரச்சனைகள், ஒய்ஃபு இருக்கிற பிரச்சனைகள், அவனை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் தேவையான நிதி நெருக்கடியில் இருந்து வெளியில் வர்றதுக்காக சில இடங்களில் போய் வட்டிக்கு வாங்கி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறான். அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாகுது. இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷன் என்னென்னா, அதுதான் இன்னொரு பணக்காரன் கூட போய் இவன் பயங்கரமாக லாக் ஆகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து இந்த சாதாரணப்பட்ட மனுஷன் எப்படி வெளியில் வந்தான், அந்த பெரிய பவரில் இருக்கிற ஒரு பணக்காரன் இந்த சாமானியனை எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தினான், இந்த சாமானியன் அதெல்லாம் எப்படி சுவாரஸ்யமாக சமாளித்தாரு, இந்த கதை தாங்க நம்ம மயிலாட். படத்தோட ட்ரைலர் பார்த்துருந்தா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றது. பட் மேஜர் கோர் அது கிடையாது. ட்ரைலரில் இருக்கிற விஷயமும் படத்தில் சொல்லியிருக்கிற விஷயமுமே ரெண்டுமே வேறு வேறு. சசிகுமார் அவர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் அவர் கேரக்டராக எடுத்து நடிச்சிருக்காருன்றதை விட கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்ற லெவலுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அற்புதமாக இருந்துச்சு. மொத்தமாக இவங்க கதையில் சொல்ல வந்திருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, பணத்தை விட மனம், மனிதாபிமானம் அது எந்த லெவலில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மனுஷனும் நல்லவனாக இருக்கலாம், நல்லவனாக தான் இருக்கணும், நல்லவனாக தான் இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்கு கர்மான்ற ஒரு விஷயம் பெரிய ரிஃப்ளெக்டாக நிறைய விஷயங்களை கொடுத்தே தீரும் அப்படின்றதையும் இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக கன்வே பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும், நீ எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும், மனிதாபிமானம், மனிதம் இது ரெண்டும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், அது இல்லைன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் உதவியே இல்லாமல் அது உபயோகப்படாமல் போகும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்கிற கருத்து அற்புதமான கருத்துங்க. அதுக்கேற்ற மாதிரியே கதைக்களத்தை எடுத்து, கதைக்களத்தோட ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் எடுத்து அழகாக செதுக்கி இருக்கிறது படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ். மொத்தமாக கடைசியாக ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சியாக போய் முடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இல்லவே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், எல்லாரும் அன்போடு இருங்க, அந்த அன்பை மறந்துடாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜுங்க. இந்த மெசேஜுக்காகவே படத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 out of 5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸில். வில்லனாக வந்திருந்த ஆக்டராக இருக்கட்டும், நம்ம சசிகுமார் சாராக இருக்கட்டும், அவர் ஒய்ஃபாக நடிச்சிருந்த கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே நடிப்பு வயசு அழகாக செதுக்கியிருக்காரு நம்மளோட இயக்குனர். இன்னும் குறிப்பாக வில்லனிசமில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவன் படுற கஷ்டம் அவனோட கர்மா, அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போய் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி ஒரு வில்லன் டைலாக்ஸோட பேசுவாங்க. ஆனால் அதுக்கு நெகட்டிவாக சில விஷயங்களை முடிச்சிருப்பாங்க. இன்னும் என்னென்னா, மனிதமாக இருக்கணும் அப்படின்றத டேரக்டர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி சொல்லியிருக்கிறது தான் படத்தில் நம்ம எல்லாரோட மனசையுமே பாதிக்கிற அளவுக்கு முடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயமா இருக்கும்.